ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலில் தொடரும் பக்தர்கள் கூட்டம் இது இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு 10 நாள் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. தரிசனத்துக்காக ஒரு 500 மீட்டர் கோயில் கியூ லைன்லேருந்து ஒரு 500 மீட்டர்லேருந்து 800 மீட்டர் வரைக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்காங்க. அதை பற்றி உண்டான டீட்டெயில், இலவச தரிசன டிக்கெட் காலைல கொடுத்தாங்க, காலையிலே காலி ஆகிடுச்சு. ரூம் புக்கிங் என்ன கண்டிஷனில் இருக்குது, மற்ற க்ரௌட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறோம். திருமலை திருப்பதி கோயிலுக்கு ஆன்லைன் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கும் நபர்களாக நீங்கள், அதே மாதிரி திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தரிசனம் வாங்கிட்டு போகிறவங்களாக இருந்தாலும் உங்கள் தரிசன ஸ்லாட்டில் இருந்து 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் முன்பு தான் அவங்க தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. நிறைய பேர் பொழுதுக்கு 11 மணி ஸ்லாட்டை வச்சுட்டு நைட்டுக்கு காலைல 11 மணிக்கு போய் கியூலையில் நிற்பீங்க. அவங்கள யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு பதிலாக காலை 4 மணி 5 மணி ஸ்லாட் வைத்திருப்பவர்கள் பொழுதுக்கு 4-5 மணிக்கெலாம் போகலாம். அது எந்த பிரச்சனை, முன்னாடி போக முடியாது, பின்னாடி வேணால் போகலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாகவே உங்ககிட்ட நான் வைக்கிறேன். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் டிக்கெட் கொடுக்க தொடங்கினாங்க. இன்றைக்கி காலையில் டிக்கெட் கொடுக்க தொடங்கினதுலேருந்தே அதிகமான க்ரௌடு இருந்துச்சு. அதாவது இன்றைக்கே தரிசனம் செய்வதற்காக ஒரு 9000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4000ம், மொத்தமாக 13000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 9000 டிக்கெட்டும் காலை 3:18க்கெல்லாம் மொத்தமாக காலியாகி விட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். அதன் பின்பு நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4000 டிக்கெட் வழங்கினாங்க. காலை 3:30 நிலவரப்படி 3674 டிக்கெட்டும், காலை 3:30க்கு தொடங்கிய டிக்கெட் 4:23 4000 டிக்கெட்டும் காலியாயிடுச்சு. அதாவது மொத்தமாக காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 13000 டிக்கெட்டும் காலை 4:23க்கெல்லாம் மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். யாராவது வந்தீங்கன்னா டிக்கெட் இருக்கிறது வாய்ப்புகள் கிடையாது. மீண்டும் நாளை காலையில் டிக்கெட் 2 மணிக்கு தருவாங்க. நாளை காலையும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு குறையிற ஒரு சுச்சுவேஷனை காணும். ஏன்னா குறைஞ்சா அவங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வருகின்ற பக்தர்கள் நேரடி சர்வதர்ஷனுக்கு போயிடுங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிற பக்தர்களுக்காக ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி பாயிண்டில் 3000 டிக்கெட் இன்று வழங்கப்பட்டது. காலை 6 மணிக்கு 7:05 நிலவரப்படி 1746 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. 7:50 நிலவரப்படி 897 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. 8:32 நிலவரப்படி 158 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. 9 மணிக்குள்ள ஸ்ரீவாரிமெட்டுடைய டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எந்தவித டிக்கெட்டும் தற்போது திருப்பதியிலும் ஸ்ரீவாரிமெட்டிலும் இல்லை. நேரடி சர்வதர்ஷனுக்கு தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது. இது இப்படியே தொடரும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, ப்ரொமோஷன் நாட்களில் டிக்கெட் தருவாங்க. திருமலையில் கூட்டம் வந்துச்சுன்னா இது இந்த 10,000 தாண்ட மாட்டாங்க. 10,000 13,000 டிக்கெட் மேலே தாண்ட மாட்டாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்கும். வருகின்ற பக்தர்கள் புரட்டாசி மாதம்னாலே கூட்டம் இருக்கும். இது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கின்ற அப்டேட் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணி முடிவு எடுத்துகிட்டு வாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் நேற்று சாமி தரிசனம் பார்த்தோடைய பக்தரோட எண்ணிக்கை நம்ம பார்த்தோம்னா கம்மி தான். நேற்று தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை என்னமோ கம்மி தான். அதாவது 30/9/2024 என்று 66,987 பேர் தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 26,163 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 5,05,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 31 குடோன்களும் ஃபுல்லாகி, வெயிட்டிங் ஏரியா எல்லாம் ஃபுல்லாகி, டிபிசி வரைக்கும், அதாவது இது எங்கே டிபிசினா ஏடிஜி சர்க்கிள் தாண்டி இருக்கும் அந்த டிபிசி, அது வரைக்குமே பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க என்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 18 மணி நேரம் நேற்று தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று தரிசனம் செய்யும் எஸ்டிமேஷன் 1/10/2024 அன்று காலை 9 மணி நிலவரப்படி, அதாவது காலை 9 மணி நிலவரப்படி. ஏன் 9 மணி நிலவரப்படி போயிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையில் கோயில் சுத்தம் பண்ணும்படி நடந்ததுனால நேரடி சர்வதர்ஷனுக்கு பக்தர்களை அனுமதிக்கலை.
300 டிக்கெட்டும் காலை ஸ்லாட் ஒதுக்கலை. இலவச தரிசன டிக்கெட் ஸ்லாட் காலை ஒரே ஒரு ஸ்லாட் தான் ஒதுக்குனாங்க. அதனால் விஐபி தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் 9 மணிக்கு நேரடி சர்வதர்ஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் வரைக்கும் ஆகுன்ற மாதிரியும் 31 குடோன்களும் ஃபில் ஆகிருக்கு. டிபிசி வரைக்கும் பக்தர்கள் காத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று காலை 9 மணி நிலவரப்படி எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை ஆகிறது. இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7.5 மணி நேரம் வரை ஆகிறது. டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம். இந்த கூட்டம் அதிகமாக வர மாதிரி தான் இருக்குது, குறைகிற மாதிரி எங்கேயும் தெரியல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற பக்தர்கள் ஒரு 2 நாட்கள் தங்குற மாதிரி பிளானில் வாங்க. அதிகமான க்ரௌட் இருக்குன்ற எச்சரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். கூட்டம் குறைஞ்சா கண்டிப்பாக நான் மீண்டும் உங்ககிட்ட அப்டேட் கொடுக்குறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் தினசரி காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்படுகிறது. காலை 4:30 நிலவரப்படி 1/10/2024 அன்று இன்று ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 988 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 1000 ரூபாய் 1500 ரூமில் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயம் நம்மகிட்ட சொன்னாங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்களான்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கல என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லாக்கரை பொறுத்தளவுக்கு யாராவது இப்போ நான் லாக்கர் வாங்குறேன்னா நான் கொடுத்தா தான் உங்கள் லாக்கர் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. லாக்கர் கொடுக்கலாம் கொஞ்சம் க்ரௌடியாக இருக்குது. அன்னப்பிரசாதம் சென்டர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் லைனில் உட்காந்து போகிற நிலைமை தான் இருக்குது. அன்னப்பிரசாதத்துக்கு அந்த கியூ லைனில் போய் சாப்பிட்ற நிலைமை இன்றைக்கி இருக்குது. வராகசாமி டெம்பிளில் கோயிலில் ஃபுல்லாகி அந்த கியூ லைன் ஃபுல்லாகி புஷ்கரணி குளத்திட்ட கனெக்ட் ஆகிருக்கு என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறோம். லட்டு கவுண்டரில் 20 நிமிடம் வரைக்கும் ஆகுது. 4 லட்டு முதல் 6 லட்டு வரைக்கும் பக்தர்களுக்கு தராங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக எல்லா இடங்களும் ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. என்ன நோட்டீஸ் போர்டுனா கருட சேவை பிரம்மோற்சவம் இப்போ அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 10ஆம் தேதி நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரம்மோற்சவ நாட்களில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கருட சேவை நடத்துவாங்க. அது மிக விமர்சையாக இருக்கும். ஒரு 2 லட்சம் பேர்லேருந்து 4 லட்சம் பேருக்கு பக்தர்கள் கருட சேவை வருவாங்க. அந்த நாளில் போக்குவரத்து இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு திருமலைக்குள்ளே 2 வீலர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை எண்ணிலேருந்துன்னா 7/10/2024 இரவு 9 மணி முதல் 9/10/2024 காலை 6 மணி வரை திருமலைக்குள்ள எந்த 2 வீலரும் அனுமதிக்கப்படாது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதிகமான கார் கூட வர தேவையில்ல, நிறைய பேர் பிரைவேட் வெஹிக்கிள் அதாவது பப்ளிக் வெஹிக்கிள் பயன்படுத்திக்கிங்க என்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பாகவே கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதன்படி திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகின்ற பக்தர்கள் நம்மளிடம் ஒரு 18 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 36 சந்தேகங்கள் வந்தது. அது 18 சந்தேகங்கள் மட்டும் நம்ம தீர்த்து வச்சிடலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாரோடைய கேள்வியாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு உன்னோட ரீப்ளேவாக அது இருக்கும். கருட சேவைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கருட சேவைக்கு டிக்கெட் கொடுப்பாங்கன்னா கம்மியான எண்ணிக்கை கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுண்ணா. ஆனால் எப்பொழுது அலிப்பிரியில் இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க, அலிப்பிரியில் தர்றதுக்குள்ள கவுண்டர் வேலை நடக்குதுன்ற மாதிரி தகவல் இருக்குன்னா இப்போதைக்கு நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு போகலான்னு. நாளைக்கு வந்தால் சாமி தர்ஷன் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 18 முதல் 24 மணி நேரம் நேரடி சர்வதர்ஷன் ஆகும். புதன்கிழமை அன்று கூட்டம் எப்படி இருக்கும்? பைக்கில் வரலாமா? புதன்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு பைக்கில் வரலாம் அலோவ் பண்ணுவாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி ஈவினிங் சர்வதர்ஷன் போகலாமா? தாராளமாக போகலாம். ஒரு 12லேருந்து 24 நேரத்துக்குள்ளே ஆகலாம். இலவச தரிசனத்துக்கு அடுத்த வாரம் சாமி தரிசனம் செய்ய முடியுமா? கூட்டம் எப்படி இருக்கும்? அடுத்த வாரம் பிரம்மோற்சவ நாட்கள் அதிகமாக கூட்டம் இருக்கும். சார் எஸ்எஸ்டி டோக்கன் தேர்ஸ்டே கிடைக்குமா? எஸ்எஸ்டி டோக்கன் எப்பயுமே வியாழக்கிழமை நாளே சாதாரண நாளே 5000 7000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஹாய் பிரதர், நாங்கள் டியூஸ்டே 6 PM அகாமடேஷன் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் காரில் வரோம், எங்கே தருவாங்க? ஆன்லைன் புக் பண்ணியிருக்கோம், சொல்லுங்கள். நீங்கள் காரில் வரீங்கன்னா திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ்னு லொக்கேஷன் போட்டுருங்க. அங்கே போய் இறங்கிட்டு யாரோ ஒருத்தவங்க எந்த ரூம் ரிசிப்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ரிசிப்ட் எடுத்துன்னு போய் திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ஏஆர்பி கவுண்டர்னு இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஸ்கேன் வச்சிங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வந்துடும். அது எஸ்எம்எஸ் எந்த ரெஸ்டோரன்ஸ் கார்டோ லொக்கேஷனும் எஸ்எம்எஸ்லேயே வரும். அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு நீங்கள் புக் பண்ண ரிசிப்ட்டை காமிச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ரூம் கீ கொடுப்பாங்க. சரிங்களா அண்ணா? இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆயுத பூஜை அன்றைக்கி போனால் கூட்டம் எப்படி இருக்கும்? 1600 ரூபாய் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஹோமம் டிக்கெட் புக் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஹோமம் பண்ணிவிட்டு 300 தர்ஷனம் மூலமாக தரிசனம் செய்ய போகிறீங்க. உங்களுக்கு 3லேருந்து 6 மணி நேரம் மிக அதிகபட்சமாகவே அவ்வளோதான்.
அக்டோபர் 3ஆம் தேதி க்ரௌட் எப்படி இருக்குமண்ணா? அக்டோபர் 3ஆம் தேதி க்ரௌட் அதிகமாக தானே இருக்கும். ஆனால் டுமாரோ ஆஃப்டர்நூன் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? ஆஃப்டர்நூன் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறது வாய்ப்புகள் கிடையாது, காலில் மட்டும்தான் கொடுப்பாங்க. புதன்கிழமை அன்று கூட்டம் எப்படி இருக்கும்? பைக்கில் வரலாமா? புதன்கிழமை வியாழக்கிழமைலாம் நீங்கள் அலோவ் பண்ணுவாங்க தாராளமாக. நீங்கள் பைக்கில் நீங்கள் வந்து 7ஆம் தேதியிலேருந்து உங்களை பைக் அலோவ் பண்ணுறது கிடையாது. திருமலை லைனில் 19ஆம் தேதி ரூம் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் டே ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரூல் படி ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மேல் திருப்பதியில், கீழ் திருப்பதியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், என் பேரை நான் புக் பண்ணியிருக்கேன்னா அது ரூமை முடியறதுங்காட்டியும் இன்னொரு நபரை சிஓஆர் ஆஃபீஸர் லைனில் நிற்க வச்சு நீங்கள் ரூம் வாங்கி ரூமை வேணால் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். அண்ணா 9/10 அன்று எவ்வளோ நேரம் எஸ்எஸ்டி டோக்கன், எவ்வளோ டோக்கன் தருவாங்க? 10லேருந்து 20,000 டிக்கெட் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. 10லேருந்து 20,000 டிக்கெட் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா கீழே அலமேலுமங்கவரம் கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? காலை 4:30 மணிக்கு திறப்பாங்க அலமேலுமங்கவரம் கோயில். 4 லட்டு முதல் 6 லட்டு தராங்கன்னு சொல்கிறீங்க. அது எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னா, நீங்கள் லட்டு வாங்கினாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் தரிசன டிக்கெட் காமிச்சு ஒரு லட்டு ஃப்ரீயாக வாங்குறீங்களா? அது போக வந்து உங்கள் தரிசனம் காட்டி ஒரு லட்டு கொடுக்க ஃப்ரீயாக போக போய் எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டிங்கன்னா தருவாங்க. நீங்கள் தரிசன டிக்கெட்டே வச்சு இல்லை லட்டு வாங்கினா உங்கள் ஆதார் கார்டை ஜெராக்ஸை வச்சு 2 லட்டு தருவாங்க, வாங்கிக்கலாம்னா. எல்லாமே 50 ரூபா லட்டுன்னா. அக்டோபர் 5ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்களா? காலைல 2 மணிக்கு தருவாங்க. 12,000 முதல் 20,000 டிக்கெட் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து டெய்லியும் கொடுத்துட்ருக்கும். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு எவ்வித சந்தேகமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறோம், நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். உண்மை தகவல் மட்டும்தான் வரும். உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.